தகப்பனே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவர் எங்களோடு நீங்கள் பேசுகிற கிருபைக்காக நன்றிப்பா. கர்த்தர் நல்லவர், உடைய கிருபை என்றும் உள்ளதுப்பா. கவலையோடு ஒருவேளை பாரத்தோடு இந்த வார்த்தை கேட்டாலும் நீர் அவர்களை பலப்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே, நீர் உடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துங்கப்பா. அவங்களுடைய எல்லா கவலையும் நீங்கள் மாற்றி போடுங்கப்பா. வேதனைகள், சஞ்சலங்கள், தவிப்புகள் எல்லாமே மாறி போகட்டையா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நினைப்பதற்கும் நீங்கள் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் உங்களுக்கு கிரியை செய்ய வல்லவராகிய உமக்கு என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் நினைப்பதற்கும் நாங்கள் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நீர் அற்புதர், நீர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ளவர். உம்மால் ஆகாதது எதுவுமே இல்லை ஆண்டவரே. உம்மாலே எல்லாம் கூடும்ப்பா. நன்றிப்பா. எங்களோடு பேசுங்கப்பா. இந்த வேளையில் நம்முடைய வார்த்தையை நாங்கள் ஆவலோடு கேட்கின்றோமப்பா. ஆண்டவரே, ஒரு மனதோடு இந்த வார்த்தையை கேட்க உடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை செய்யும் ராஜா. உம்மை துதிக்கிறோம், எங்களை ஆசீர்வதியும், எங்களோடு பேசுங்க. நன்றிப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. அருமையானவர்களே, இந்த வாய்ப்பை தேவன் தந்ததுக்காக இந்த ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நாம் அவரை நன்றாக சார்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் எனக்கு இயேசுதான் என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் என்றைக்குமே எனக்கு அவர்தான் துணை என்பதிலே உறுதியாக இருக்க வேண்டும். அதிலே நம்மை நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த உறுதியான மனம் உங்களுக்கு இருக்கும்போது இந்த வாழ்க்கை பயணத்தில் கர்த்தர் கண்டிப்பாக துணையாக இருப்பார். இன்றைக்கி உங்களுக்கு தலைப்பாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதில் அளிப்பார். உபாகமம் 7வது அதிகாரம் 10வது வசனம். தம்மை பகைக்கிறவர்களுக்கு பிரத்யட்சமாய் பதில் அளித்து அவர்களை அழிப்பார் என்றும், தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, தம்மை பகைக்கிறவர்களுக்கு அவர் பிரத்யட்சமாய் பதில் அளித்து அவர்களை அழிப்பார். தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார். ஒருவேளை நமக்கு விரோதமாக செயல்படுகின்ற ஒரு கூட்டம் இருக்கலாம், நமக்கு விரோதமாக யாரோ ஒருவர் செயல்பட்டு கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு அவர் பிரத்யட்சமாக அவர் பதில் அளிப்பார், பதில் கொடுத்து அவர்களை சிதறடிப்பார். ஆனால் நமக்கோ அவர் துணையாக இருப்பார். ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைகள். நமக்கு அவர் எப்படி பதிலளிப்பார்? நம்ம கூப்பிட்ட உடனே அவர் பதிலளிக்கிற தேவன். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை சத்ருவினால் யாராலையும் நீங்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டு இருக்கீங்களா? இல்லை சாத்தான் தான் உங்களோடு கூட போராடி கொண்டு இருக்கானா? அவனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி அந்த சாத்தானுக்கு தம்மை பகைக்கிறவர்களுக்கு அவர் பிரத்யட்சமாய் பதிலளித்து அளிப்பார் என்றும், தம்மை பகைக்கிறவனுக்கு அவர் தாமதியாமல், யாரெல்லாம் தேவனை பகைக்காங்களோ அவங்களுக்கு அவர் பிரத்யட்சமாய் பதில் கொடுப்பார். அதனால் அருமையானவர்களே, நாம் நம்முடைய ஆண்டவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அவரை யார் ஆண்டவரை பகைக்காங்களோ அவங்களுக்கு அவர் பிரத்யட்சமான ஒரு பதிலை கொடுக்க இருக்கிறேன் என்று சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் நமக்கு, அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு அவர் சாதகமாக இருப்பார். அவர் நாம் அவரை சார்ந்து கொள்ளும்போது நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக அவர் இருக்கின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. 6வது அதிகாரம் உபாகமம் 6:6 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, 6வது அதிகாரம் 6வது வசனம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. 7வது வசனம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து நீ பேச வேண்டும். இதில் இந்த வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் எப்படி நீங்கள் நடந்துக்கிடணும் என்ற கற்பனைகளை நீங்கள் எப்படி கை கொள்ளணும், அவருடைய வார்த்தை எந்த அளவுக்கு நமக்குள்ளே இருக்குதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி உண்டு. அருமையானவர்களே, அதான் சொல்கிற ஆண்டவர், இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இப்படிலாம் சொல்கிறேன், இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுள். இது மட்டும் நம்ம வாயை விட்டு என்ன செய்யக்கூடாதான், பிரியவே கூடாதான். நம்முடைய வாயிலே இந்த வார்த்தை என்ன செய்யணுமா, இருக்கணுமா. நீ என்ன செய்யணும் அப்படின்னா, நீ அவைகளை குறித்து உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏனோ தானோன்னு நீங்கள் சொல்லாதீங்க, கருத்தாக சொல்ல வேண்டும். ஆண்டவர் எப்படிலாம் சொல்லியிருக்காங்க, 10 கட்டளை எப்படி சொல்லியிருக்கு, ஏன்னா அது எப்படி பெற்றோரை கனம் பண்ண சொல்லியிருக்கு, அவரை மட்டுமே ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கு, அவரை என்று வேறு தேவன் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொலை செய்யக்கூடாது, விபசாரம் பண்ணக்கூடாது, களவு செய்யக்கூடாது,
இப்படிலாம் ஆண்டவருடைய வார்த்தை இருக்குது, கட்டளை. இதை நீ உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ கருத்தாய் போதிக்க வேண்டும். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் கருத்தாய் போதிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். நம்ம அந்த கட்டளையை நம்ம கை கொள்ளும்போது நம்முடைய பிள்ளைகளையும் அவர் பாதுகாத்துக் கொள்வார். இப்போ கடமைக்காக நம்ம கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டாம், நம்ம கருத்தாய் சொல்ல வேண்டும். இதில் கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும், நீ என்ன செய்யணும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. அப்படின்னா என்ன, நீங்கள் எப்பவுமே என்னுடைய வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கிட்டுருங்க. கர்த்தருடைய வார்த்தையை நீ சொல்லிக்கொண்டே இரு. அதை குறித்து நீ பேசும்போது உன்னுடைய பிள்ளைகள் அந்த வார்த்தையை கற்றுக்கொள்வார்கள், இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வார்கள். ஒருவேளை பிள்ளைங்களால் இன்றைக்கி நிறைய பேர் மனசு நீங்கள் கஷ்டப்படுறீங்களா? அவங்களுக்கு வேத வசனம் தெரியல. இன்றைக்கி பெரியவங்களை இன்றைக்கி மாமனார் மாமியாரெல்லாம் மதிக்காமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த 10 கட்டளை கூட தெரியலை. பாருங்கள் என்ன சொல்லியிருக்கு, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு. கனம் பண்ணுன்னா என்ன, நீ அவங்களுக்கு மரியாதையை செலுத்த வேண்டும், நீ அவங்களை கௌரவிக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் சொல்கின்றார். ஆனால் இந்த காலத்தில் மாமன் மாமியாரையோ பெற்றோரையோ அன்பு செலுத்தாத, கனம் பண்ணாத அநேக மக்கள் இருக்கின்றார்கள். அப்படிலாம் இருக்கக்கூடாது. வேத வசனத்தின்படி நீங்கள் வாழ வேண்டும். அப்படியானால் தான் உங்களுடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக தான் அவங்களுக்கு பதில் கிடைக்கும் என்று வெளிப்படுத்தல ஒவ்வொரு அதிகாரங்கள்லையும் ஒவ்வொரு ஆகமங்கள்லையும் நம்ம பார்க்குறோம். அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக தான் நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு தக்கதாக தான். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய பெற்றோரையோ உங்களுடைய கணவனுடைய பெற்றோரையோ நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மதித்து நீங்கள் அன்பு செய்கிறீங்களோ அதே அன்பு திருப்பி ரிட்டர்ன் ஆகும். அது உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன செய்யணும், கருத்தாய் நீ உன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த தேவனுடைய வார்த்தையை நீ சொல்லி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் நமக்கு அவர் நல்லபடியாக பதில் தருவார். நீங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய பெற்றோரை கனம் பண்ணலைன்னா உங்கள் பிள்ளைங்க நாளைக்கு அதை தானே அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க நம்முடைய அப்பா வீட்டை நேசிக்கலை, நம்ம அம்மா வீட்டை நேசிக்கலை அப்படின்னா நாளைக்கு அவங்களும் அதே தானே செய்வாங்க. அதனால் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கருத்தாய் போதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. 9வது உபாகமம் 9வது அதிகாரம் 3வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 9:3. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய். அவர் பட்சிக்கிற அக்கினியைப் போல அவர்களை அழிப்பார், அவர்களை உனக்கு முன்பாக விழப்பண்ணுவார். இவ்விதமாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ அவர்களை சீக்கிரமாய் துரத்தி அவர்களை அழிப்பாய். கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை நீ அறிய கடவாய். அப்படின்னா எப்பவுமே அவர் நமக்கு முன்பாக கடந்து வந்து கொண்டே இருக்கின்றார். நான் இதை என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு பாதுகாப்பு நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொரு நபருக்கும் அவர் பாதுகாப்பு. உங்களுடைய கணவருக்கு பாதுகாப்பு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு, உங்கள் மனைவிக்கு, நம்முடைய பேர பிள்ளைகளுக்கு, நம்ம யாருக்காக நம்ம ஜெபிக்கிறோம் அவங்களுக்கெல்லாம் அவர் எப்பொழுதும் அவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு முன்பாக அவர் கடந்து போகிறவராக இருக்கின்றார். எனக்கு ரொம்ப இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்து. மோசேட்ட ஆண்டவரை தான் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் எப்பொழுதும் கூட தான் இருப்பேன், நான் உனக்கு முன்னால் நடந்து போவேன் அப்படின்னு சொல்லுகிற ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு முன்பாக நடந்து போவேன், உனக்கு முன்பாக கடந்து போகிறேன், உனக்கு ஆபத்து வரக்கூடாது என்பதிலே நான் கவனமாக இருக்கின்றேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். உபாகமம் 9வது அதிகாரம் 4:5 உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்தில் என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தரை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. அந்த ஜாதிகளுடைய ஆகாயத்தின் நிமித்தமே கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். கர்த்தர் இன்றைக்கு நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். அவர் நம்மை பாதுகாக்கும்படி நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறார். அப்படின்னா அது உன்னுடைய நீதி நிமித்தம், என் நீதி நிமித்தம்தான், என்னுடைய இந்த அதிகமான ஒரு ஜெபந்தான், என்னுடைய உபவாசம்தான், என்னுடைய தான தர்மந்தான் என்று நீ உன் இருதயத்தில் சொல்லக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அது நிமித்தமாக இன்றைக்கு நான் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்லாதிருங்கள்.
அது நிமித்தம் அல்ல. அவர் சொல்கிறார், நான் தான் உனக்காக செய்வேன். அந்த ஜாதிகளினுடைய ஆகாமியத்து நிமித்தமே அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகிறேன். உன்னுடைய எந்த கிரிகளையும் பார்த்து இல்லை. இதில் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, தேவனுடைய ஒரு அளவில்லாத ஒரு அன்பு. அந்த அன்பினால் நமக்கு விரோதமாக எந்த சத்துருவும் இருக்கக்கூடாது என்பதில் ஆண்டவர் மிகுந்த கவனம் உள்ளவராக இருக்கின்றார். அதை உபாகமம் 9வது அதிகாரம் 5வது வசனத்தில், உன் நீதி நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தம நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்து நிமித்தமும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் வாக்கு கொடுத்துருக்கிறேன். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புக்கு நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன். உங்களை நான் பாதுகாப்பேன், உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், வானத்தின் நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், பூமியின் தூளை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று நான் உன்னுடைய முற்பிதாக்களுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்கை நான் காப்பாற்றும்படிக்குத்தான் இன்றைக்கு உனக்கு விரோதமாக இருக்கின்ற அது யாராக இருந்தாலும், சாத்தானாக இருந்தாலும், அவர்களிடத்தில் உன்னை நான் ஒப்பு கொடுக்காமல் உன்னை நான் பாதுகாத்து வருகிறேன் என்றால், நான் என்னுடைய பிள்ளைகளாகிய என்னுடைய தாசனாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவர்களுக்கு நான் கொடுத்த வார்த்தை நிமித்தமே நான் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இன்றைக்கி நான் உங்களை காப்பாற்றி கொண்டு வருகின்றேன் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அருமையானவர்களே, நம்ம அதனால் நீ என்ன செய்யாத, ஏன் நீதி நிமித்தம்தான், என்னுடைய நீதி நிமித்தம்தான் இது அப்படின்னு நீ சொல்லவே கூடாது. நீ இது கர்த்தர் எனக்காக செய்தார் என்று தான் நம்ம சொல்ல வேண்டும் என்று இந்த வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த உபாகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தில், ஆகையால் உன் நீதி நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்திரிக்க கொடார் என்பதை அறிய கடவாய், நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம். தேவன் எவ்வளவோ நல்ல வார்த்தைகளை கொடுக்கும்போது நடுவில் இப்படி ஒரு வார்த்தை வருது. எனக்கு இதை கண்டிப்பாக இதை வாசிக்கணும்னு இருந்துச்சு. பார்த்துக்கோங்க, உன் நீதி நிமித்த கர்த்தர் உனக்கு இந்த தேசத்தை கொடுக்கல. இன்றைக்கு உனக்கு கர்த்தர் செய்திருக்கிற எல்லா நன்மையான காரியங்கள் எல்லாம் உன்னுடைய நீதி நிமித்தம் இல்லை. நீங்கள் நினைப்பதற்கு, நீங்கள் வேண்டுவதற்கு அதிகமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்னுமே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படத்தான் செய்வீங்க. ஆனாலும் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனமாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அங்கே கடந்து வருகின்றது. நம்ம இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லணும், இல்லை ஆண்டவரே, நான் உமக்கு ஒரு கீழ்ப்படிதலுள்ள பிள்ளையாக இருப்பேன், நான் உமக்கு வணங்கக்கூடிய பிள்ளையாக இருப்பேன், நீங்கள் உங்களுடைய கமாண்ட்மெண்ட்ஸை நான் கீழ்ப்படிவேன், உங்களுடைய கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே என்று நாம் சொல்ல வேண்டும். விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அவர் நம்ம மேலே கருத்தாய் இருப்பார். விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது. களவு செய்யாதிருப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று வேதம் சொல்லுகிறது. என்றால் இந்த கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அப்பொழுது கை கொள்ளும் போது தேவனாகிய கர்த்தர் உனக்கு துணையாக இருப்பார். அவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்று வேதம் சொல்கிறது. அவர்தாமே உனக்கு முன்பாக கடந்து போகிறவர், அவர்தாமே உன் சத்துருக்களை உனக்காக அழிப்பார் என்று வேதத்திலே நம்ம பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இந்த நாளில் நம்ம ஆண்டவரை சொல்ல, ஆண்டவரே, என்னுடைய நீதி நிமித்தம் அல்ல, என்னுடைய நீதி நிமித்தமே அல்லப்பா, உம்முடைய மிகுந்த கிருபையினால் நான் என்னுடைய வாழ்க்கையிலலாம் நான் பார்த்துருக்கேன். என்னுடைய எந்த ஒரு காரியத்தினாலேயும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லவே முடியாது. எல்லாமே ஆண்டவருடைய இரக்கம்தான். நான் இன்றைக்கு வரைக்கும் கூட நான் நினைப்பதற்கும் நான் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாகவே தேவன் செய்கின்றார். இந்த வாழ்க்கை பயணத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம முன்னேறி கொண்டே தான் இருக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள். சமாதானத்தின் தேவன் இன்னுமே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கின்றார். வாலிபர்களாக இருந்தால், இந்த செய்தி நீங்கள் கேட்குற வாலிபராக இருந்தால், உங்களுடைய வாலிப வயதிலே உங்கள் தேவன் இப்பொழுது இருக்கிறதை விட இன்னும் அதிகமாகத்தான் உங்களுக்கு செய்வார். அவர் வழி நடத்தக்கூடிய ஒரு இரக்கமுள்ள தேவன் என்று நான் உங்களுக்கு சொல்கின்றேன். உபாகமம் 11வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். உங்கள் முன் ஒருவர் எதிர்த்து நிற்பதில்லை, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வர பண்ணுவார். உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்கு முன்பாக இருக்குமா? உங்களை கேள்விப்பட்டாலே அவங்க பயப்படுவாங்க.
அந்த அளவுக்கு நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் உங்களை உயர்த்தி வைப்பேன். அநேகர் வேலை செய்கிற இடங்களே, எல்லாருக்குமே வேலை செய்கிற இடங்களே பிரச்சனை அப்படி தான் சொல்கிறாங்க. வேலை செய்கிற இடங்களில் பயங்கர டார்ச்சர் கொடுக்காங்க, அதனால் வேலையை விட்டு நின்றலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேள்விப்படுகிறோம். எதுக்கு அப்படிலாம் செய்யணும்? எல்லோரும் ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்கிங்க. ஏன்னா ஒரு டீச்சராக இருக்கலாம், இல்லை ஒரு பேங்காக இருக்கலாம், இல்லை ஒரு எலக்ட்ரிசிட்டியாக இருக்கலாம், ஒரு பெரிய தொழில் ஸ்தாபனமாக இருக்கலாம், ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கலாம். எந்த வேலையிலையுமே அநேகர் சொல்கிற காரியம் தான், எங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க, எப்படியா அந்த வேலையை விட்டு வெளியே தள்ளணும்னு நினைக்காங்க, அப்படிலாம் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த உபாகமம் 6வது அதிகாரத்தில் 11 அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறார், உங்கள் முன் ஒருவர் எதிர்த்து நிற்பதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் விசுவாசிங்க. உங்களுக்கு முன்னால் யாருமே ஏற்று நிற்க மாட்டாங்க. உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய எந்த ஒரு காரியம் எதைனாலும் எடுக்கணும்னு நினைக்காங்களா, அவங்க உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவர்கள் உங்கள் பட்சத்திலே வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் அருமையானவர்களே, நீங்கள் இந்த நாளிலே கர்த்தருக்கு மாத்திரம் நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தை முக்கியமானது, அதை நம்ம கை கொள்ள வேண்டும். இதெல்லாம் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை வல்லமையுள்ளது என்று நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். வார்த்தையினாலே நமக்கு தேவனுடைய வார்த்தையில் நல்ல ஒரு பசி தாகம் இருக்கணும். வசனத்தை குறித்து சரியான ஒரு பகுத்தறிவு இருக்கணும். வசனம் என்ன சொல்லியிருக்கு, அதனுடைய காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் தியானிக்கும்போது அதுவே உங்களுடைய காரியங்களை கைகூடி வர பண்ணும். நீங்கள் தியானிக்க வேண்டும். வேதத்தை இரவு பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறார். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இந்த ஆரம்ப காலத்தில் இந்த வசனத்தை நான் பார்த்தேன். இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படிங்கிறத கேள்விப்படும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ எப்பெல்லாம் நம்ம வேதத்தை தியானிக்க நமக்கு வரக்கூடிய ஆட்டோமேட்டிக்காக தேவன் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்கள், நம்முடைய பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். ஒருவேளை அது தாமதமாக வரலாம், ஆனாலும் ஏற்ற நேரத்திலே கொண்டு தந்துடுவார். அது நாங்கள் சாட்சியாக உங்கள் முன்பாக இருக்கின்றேன். பிரியமானவர்களே, அருமையானவர்களே, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை குறித்து உங்களுக்கு சரியான பகுத்தறிவு இருக்க வேண்டும். அவர் சொன்னால் செய்வார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் பரிதானம் வாங்க மாட்டார். அவர் லஞ்சம் வாங்க மாட்டார். லஞ்சம் கொடுத்து அவருக்கு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. நாம் அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தனை எல்லாம் அவருக்கு தெரியும். அதில் நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கோமோ அவ்வளவு உண்மையாக இருக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார். சங்கீதம் 42:1, மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. மான் என்ன செய்யுமா, தண்ணி குடிக்க ஆவலோடு போகும்போது காணல் நீர் மாதிரி. இப்போல்லாம் நான் சின்ன பிள்ளையில் அப்படி பார்த்துருக்கேன். அதாவது நம்ம வயக்காட்டுக்கு அப்படி காட்டுக்கு போகும்போது நம்ம போய்கிட்டே இருக்கும்போது தண்ணி பக்கத்தில் கடல் இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஆனால் போய்கிட்டே இருந்தால் அப்படியே தான் போய்கிட்டே இருக்கும். நிறைய பனைகள் இருக்கும், மரங்கள் இருக்கும். அப்போ தண்ணிக்குள்ளே தான் அந்த மரம் நிற்கிது போல் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம ஓடி போனால் ஆனாலும் அது போய்கொண்டே இருக்கும். அப்போ இந்த மானம் அதே மாதிரி நினைக்குது, தண்ணி இந்தாதான் இருக்குது தண்ணி அப்படின்னு நினச்சிட்டு போகுது. ஆனால் அது காணல் நீராகவே காணப்படுகின்றது. அதனால் அது என்ன செய்தாமா, தண்ணி காண்டி அது கதறுதாமா. அப்படி கதறுவது போல தேவனை என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று தாவீது ராஜா சொல்கிறார். மானானது நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல என்னுடைய ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தாகம் இருந்ததுனால தாவீது ராஜா கடைசி வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டார். இங்கே ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம், சமாதானத்தை விரும்புகிறோம், நோயில்லாத ஒரு வாழ்க்கையை விரும்புகிறோம். அவர் தருவார். ஆனால் நம்ம ஆண்டவர் மேலே ஒரு தாகம் உள்ளவங்களாக இருக்க வேண்டும். தேவன் இரக்கமற்றவர் என்றோ அன்பில்லாதவர் என்றோ என் ஜெபம் இன்னும் கேட்கப்படவில்லையே, இப்படி தவறான எண்ணம் நம்முடைய இருதயத்தில் வரவிடக்கூடாது. அவர் கண்டிப்பாக செய்வார். ஏன் இப்படி நமக்கு நடக்கலை, ஏதோ ஒன்றோ போல அப்படிங்கிற ஒரு பயத்தின் ஆவிக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆண்டவர் ஆதாமை கூப்பிடும்போது
நீ எங்கே இருக்கான்னு தான் கேட்டார். நீ பாவம் செய்துட்டியா? நீ நிர்வாணமாக இருக்கியா? நீ சாத்தானுடைய சொல்ல கேட்டுட்டியா? நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அது நீ சாப்பிட்டுட்டியா? அப்படிலாம் கேட்கலையா? அப்படி கேட்காம இரக்கத்தோடு அந்த வார்த்தை அன்பாக தான் வருகின்றது. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? உடனே என்ன செய்திருக்கணும்? ஓடி வந்து, ஆண்டவர் இதோ நான் இருக்கேன், நான் இருக்கேன், என்னைய பாருங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஆதாம் அப்படி அந்த ஆண்டவர் ஆதாம்கிட்ட கேட்ட முதல் கேள்வி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? 3வது அதிகாரம் 9வது வசனத்தில் அப்படி கேட்குறாரு. அதுக்கு 10வது வசனத்தில் அவர் சொல்கிறார், அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். நீ எதுக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு எதுக்கு நீ பயப்படணும்? ஆண்டவர் எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா, எப்படி அவர் சொல்றாரு, நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து என்றான். ஆனால் இப்படி சொல்ல வேண்டும் என்றால், நான் பாவம் செய்து விட்டேன், அதனால் நான் பயந்து இருக்கிறேன் என்று தான் அறிக்கை செய்ய வேண்டும். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆதாம் வந்து நான் நிர்வாணியாக இருப்பதினால் நான் பயந்து நான் ஒளிஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உண்மையான வார்த்தை என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் தப்பு பண்ணிட்டேனா, அதனால் நான் உங்களுக்கு இப்போ பயந்து இருக்கேன் அப்படின்னா, ஆண்டவரே உன்னுடைய தவறை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி அந்த ஆதாமை அன்றைக்கு என்ன செய்திருப்பார்? ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆனால் அவர் அப்படி செய்யலை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட நான் பாவம் செய்து விட்டேன் என்று நாம் தேவனிடம் கூற சாத்தான் ஒரு நாளும் சம்மதிக்கவே மாட்டான். நான் இப்படிப்பட்ட ஒரு பலவீனமானவன், நான் இப்படி ஒரு தவறை செய்துட்டேன், அதனால் தேவனை என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்கிறதுக்கு சாத்தான் சம்மதிக்கவே மாட்டான். அப்படிப்பட்ட வார்த்தை அவன் தவிர்க்கத்தான் பார்ப்பான் சாத்தான். அதை தவிர்க்க நம்முடைய மனதை ஏவுவான். அதான் ஆதாம் அப்படி சொல்லிட்டார். நான் பாவத்தை அறிக்கை செய்வதை சாத்தான் ஒருபோதும் விரும்புவதே கிடையாது. ஆதாம் தேவனிடமிருந்து தன்னை மறைக்க பார்த்தான். தேவனிடமிருந்து தன்னை எப்படி மறைக்க முடியும்? அவர் எவ்வளவு பெரியவர், சக்தி உள்ளவர் என்பதை ஆதாம் ஏற்கனவே அறிந்துதானே இருந்தார். திருப்பி நான் நிர்வாணியாக இருப்பதினால நான் பயந்து ஒளிஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்கக்கூடாது. எப்படி சொல்லியிருக்கணும்? நீங்கள் சொன்ன கனியை நான் சாப்பிடக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னதை நான் சாப்பிட்டுட்டேன், அதனால் நான் பயந்துருக்கேன் அப்படின்னு உள்ளதை உள்ளபடியே அறிக்கை செய்ய வேண்டும். இன்றைக்கி நாமும் அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலையும் மைனூட்டியாக நம்ம ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிடணும். நான் இப்படி தப்பு பண்ணதுனால நான் பயந்துருக்கேன், நான் பாவம் செய்ததுனால நான் பயமாக இருக்கேன். அப்போ இந்த பாவம் மன்னிக்கப்படும் பொழுது அந்த பயம் தானாகவே என்ன செய்யும்? விலகிடும். மற்றபடி பயம் நமக்கு வரவே வராது. பயத்துக்கு ஒரு நாள் இடம் கொடுக்கக்கூடாது. பயம் உங்களுக்கு வந்துட்டா உடனே நீங்கள் தவறுகளை மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆண்டவர் இடத்துல. நான் தவறு செய்திருக்கேன், என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொன்னால், பாவம் செய்துட்ட என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா தேவன் உடனே அதிலிருந்து உங்களை மன்னித்து அவர் விடுவிக்க அவர் வலிமையுள்ளவராக இருக்கின்றார். அந்த பயத்தின் ஆவியிலிருந்து அவர் விடுவிப்பார். பயத்தின் ஆவியில் கஷ்டப்படுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? அந்த பயத்தின் ஆவி இருக்க அது அப்படியே மனுஷனை கசக்கி எடுத்து அவனை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணும்னு அந்த பயத்தின் ஆவி கிரியை செய்யும். ஆனால் அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, அந்த தவறுகளை நாம் ஆண்டவர்கிட்ட பாவத்தை பாவமாக அறிக்கை செய்ய வேண்டும். தப்பு என்பதை பாவமாக பாருங்கள், தவறு என்பதை பாவமாக பாருங்கள். பார்த்து நீங்கள் தேவனிடத்தில் சொல்லும்போது தேவன் அதை மன்னித்து அந்த பயத்தின் ஆவியை விரட்டி விடுவார். அவருடைய இரத்தம் நம்முடைய இதயத்தை கழுவும் பொழுது அந்த இரத்தத்தினால நீங்கள் பாவத்தை மேற்கொள்வீர்கள், நீங்கள் அந்த பயத்தின் ஆவியை மேற்கொள்வீர்கள். அருமையானவர்களே, ஆதியாகமம் 3:13 அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் இஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். இஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். ஆதாம்கிட்ட கேட்டதுக்கு ஆதாம் நீர் தந்த இஸ்திரியானவள் என்று ஆதாம் சொல்லிட்டார். இப்போ இஸ்திரிட்ட அந்த பெண்ணிட்ட கேட்டா ஏவாள், அவங்ககிட்ட கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? சர்ப்பம் தான் என்னை என்ன செய்துட்டு வஞ்சித்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது எப்படிப்பட்டது? இந்த சர்ப்பம் வஞ்சித்து இவங்க 2 பேரும் தவறு பாவம் செய்தது நித்தியமான ஒரு விளைவாக ஆகிவிட்டது. இந்த பாவம் என்ன அப்படின்னா ஒரு தொற்று நோய் மாதிரி, ஒருவரில் ஆரம்பித்து இன்னொருவருக்கு வேறொருவருக்கு கடைசியாக அது பரவி விடுகிறது. கொள்ளை நோய் மாதிரி தான் தொற்று நோய். ஒருவருக்கு அது இன்னொருவருக்கு பிறகு அநேகருக்கு அதாவது சந்ததி சந்ததியாக தலைமுறை தலைமுறையாக அந்த பாவங்கள் அது அப்படியே பரவி விடுகின்றது.
அதனால் எந்த நபர் தவறு செய்கின்றார்களோ, பாவம் செய்கிறார்களோ, அந்த நபரே பாவத்தை தேவனிடத்திலேயே அறிக்கை செய்யும் போது தேவன் அதை மன்னித்து அந்த கொள்ளையினர் அந்த வைரஸை அப்படி அவர் அழித்து விட்டு அவனை பாதுகாக்கின்றார். பாதுகாக்கும் போது சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகின்றது. இல்லாட்டா அந்த கொள்ளை நோய், அந்த பாவம், அந்த வைரஸ் ஒருவருக்கு வந்து இன்னொருவருக்கு வந்து ஆக அது சந்ததியில் பரவ ஆரம்பிக்கின்றது. தொற்று நோயாக அது வர ஆரம்பிக்கின்றது. அதனால் பாதிக்கப்பட்ட முதல் மனிதன், தவறு செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும், அது ஆணாக பெண்ணாக, தாயாக தகப்பனாக, அது பிள்ளைகளாக இருந்தாலும் தேவனிடத்திலே அதை மன்னிப்பு கேட்டு அதில் நம்ம பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளும்போது அந்த ஆசீர்வாதம் அதுவும் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கக்கூடியதாக இருக்கும். அது நம்முடைய சந்ததியை வளர்ந்தோங்க செய்யக்கூடியதாக இருக்கும். அதனால்தான் இயேசுவினிடத்திலே முழுவதுமாக நாம் சரண்டர் ஆகிவிட வேண்டும். அவர் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்த விடாதீங்கள். நம்முடைய இருதயம் கடினமாக என்ன செய்யக்கூடாது, ஆயிரவே கூடாது. மிருதுவான ஒரு தலையணையாக நம்முடைய இருதயம் இருக்கும்படியாக நம்ம பரிசுத்த ஆவியானவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும்போது அவர் அதை மகிழ்ச்சியாக நமக்கு மாற்றுவார். நம்ம பாவத்தை மன்னிப்பு கேட்கறதுக்கு கௌரவம் பார்க்கக்கூடாது. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அதனால் ஆண்டவர்கிட்ட நல்லா சார்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர், நீங்கள் எனக்கு எப்படி வேணும், இந்த ஒரே காரியம் நான் தெரிந்தோ தெரியாமலோ அது எந்த பாவமாக இருந்தாலும் என்னை நீர் மன்னித்து கொள்ளுங்களப்பா என்று சொல்லி நம்ம ஆண்டவரத்தில் இறங்கி மன்னிப்பு கேட்க வேண்டும். இந்த பாவத்தை நம்ம மன்னிப்பு கேட்பதில் கௌரவம் பார்க்கக்கூடாது, இறங்கிவிட வேண்டும். உள்ளதை உள்ளபடியே சொல்ல வேண்டும். பாவத்தை அப்பொழுது நித்தியமான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். பாவத்தை விட்டுவிட கிருபை செய்வார். அறிக்கை செய்ய மனமில்லை என்றால் நாம் நின்று கொண்டு இருக்கிற தரையையே நாம் தோண்டி கொண்டு இருக்க வேண்டாம், இருக்கிறோம். நம்ம செய்த பாவத்தை ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு எந்திரிச்சாதான் அதில் நம்ம விடுதலையை பெற முடியும். இல்லைன்னா நம்ம நிற்கிற இடத்தையே நம்ம தோண்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு அர்த்தம். அது என்ன செய்யும், பள்ளம் விழுந்துக்கிட்டே இருக்கும்ல. அதனால் நம்ம நிற்கிற இடத்துலயே உடனே நம்முடைய பாவ மன்னிப்பை கேட்கும்போது தேவன் அதை மன்னித்து நம்மை வாழ வைக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். அது தலைமுறை ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது. அருமையானவர்களே, இந்த நாளில் நம்ம அவரிடம் சொல்லுவோம். ஆண்டவர் அவர் சொல்கிறார், நான் கூட வருவேன், உனக்கு முன்பாக நான் கடந்து போகிறவர், நான் உனக்காக இந்த கற்பனைகளை கற்றலை நீ கை கொண்டால் நான் நிரந்தரமான ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன் என்று தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அதனால் அவருடைய சமூகத்திலே நம்ம அர்ப்பணிப்போம். நீங்கள் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, உள்ளதை உள்ளபடியே சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை, தலைமுறை ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள விரும்புகின்றேன். என்னை உடைய கரத்திலே கொடுக்கின்றேன் ஆண்டவரே, உள்ளபடியே நான் வருகிறேன் அப்பா அவருடைய சமூகத்திலே என்று சொல்லுவோம். அப்பொழுது அவர் நம்மை மன்னித்து நம்மை ஆசீர்வதிக்க, ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்க, ஒவ்வொரு நாளும் நம்ம கூட கடந்து வர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். அருமையானவர்களே, இன்று அவருடைய ஆசீர்வாதத்தை தலைமுறையாக பெற்றுக்கொள்ள நாம் ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு, பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு, என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவி வென்றவர் என் ஜீவனானார், சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா, பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார், சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவி வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் போது தாமதியாமல் பதில் அளிப்பார். உங்களுடைய அவர் பதில் தருவார். அவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர். தாமதியாமல் பதில் தருவார். இன்றைக்கி திருமண காரியம், குழந்தை பாக்கியங்கள், உங்களுடைய பொருளாதார தேவைகள், வேலை வாய்ப்புகள், நல்ல சமாதானம், சரீரத்திலே நல்ல சுகம், தீர்க்காயுசு, குழந்தை பாக்கியங்கள் எல்லாவற்றையும் தந்து பரிசுத்தத்தையும் தந்து நம்மை ஆசீர்வதிக்க நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். நீங்கள் பயப்படாதீர்கள். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள். அவரை இன்னும் சார்ந்து கொள்ளுங்கள். அவரே நமக்கு எல்லாமே இருந்து அவரே நம்மை வழி நடத்துவார். நல்ல நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோப்பா. இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து போகிறவர். எங்களுடைய ஆண்டவரே, உமக்கு விரோதமாக வருகின்றவர்களுக்கு பிரத்யட்சமாய் நீர் பதில் கொடுக்கிறவர்.
எங்களையும் நீர் பாதுகாக்கிறவர்ப்பா, எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை ஆசீர்வதிக்கிறவர் என்று உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீங்கள் தாம் எங்களோடு கூட இருந்து உடைய குடும்பங்கள் முழுவதையும் பாதுகாத்து நோய் நொடிகளுக்கு விலக்கி ஆண்டவரே சத்துருகளின் கையிலிருந்து எங்களை மீட்டு எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று உம்முடைய சமாதானத்தினால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று கெஞ்சி மண்டாடி ஜெபிக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே 10th +2 இன்னும் மேலான படிப்பு படிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கோர்ட்டு கேஸுன்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு நிரந்தரமான விடுதலையை கொடுக்க வேண்டும்ப்பா. இன்றைக்கு அவங்களுடைய கோர்ட்டு கேஸ்னா முடிவாகிற வேண்டும்ப்பா. சமாதானம் உண்டாகட்டுப்பா. ஆசீர்வதிங்கப்பா, காத்துக்கொள்ளுங்க. அர்ப்பணிக்கிறோம். எல்லாருடைய பிறந்த நாட்கள், திருமண நாட்களை ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. நன்றிப்பா. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.